ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபரன்ஸ். நோட்ஸ் எடுக்க வேணா, கவனிச்சுட்டே வாங்க. இந்த டைட்டில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்டர்ஃபரன்ஸ்னா ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ்னு சொல்லலாம். இன்னும் பெட்டரா சொல்றதுனா நம்ம லைட்குள்ள இந்த டைட்டில் படிக்கிறதுனால ஆடிங் ஆஃப் டூ லைட் வேவ்ஸ்னு கூட சொல்லலாம். எல்லா புக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு லைட் வேவ ரெண்டு ஈக்குவேஷனா ஆஃபர் பண்றாங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்றாங்க. சிம்பிளிஃபையே பண்ணாம ஃபைனல் ரிசல்ட் எழுதுறாங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட்ல இருந்து ரெண்டு ஸ்பெஷல் கேஸ ஒன்லைன் மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படிதான் எல்லா புக்லயும் இருக்கு. அதோட தொடர்ச்சியா இன்டர்ஃபரன்ஸ் ரிகார்டிங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. இப்படி போனா ஒண்ணுமே புரியாது. அவங்க ஒன்லைன் மாதிரி ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் டிஸ்கஸ் பண்றாங்களா, அதை நாம டீடைல்டா படிக்கணும். அதான் நம்மளோட பிளான். அதை முடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா புக்ல என்ன சொல்லுதோ அது ஈஸியா மாறும். எல்லாமே ஈஸியா மாற ஆரம்பிக்கும். இதுவும் ஈஸியா மாறும், ப்ராப்ளமும் ஈஸியா மாற ஆரம்பிக்கும். இதோட செயினா நாளைக்கு கிளாஸ்ல டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் படிப்போம். அதுவும் ஈஸியா இருக்கும். எங்கேயுமே எதுவுமே கஷ்டமா இருக்கு. அதுக்கு நாம கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாம இந்த ரெண்டு ஸ்பெஷல் கேஸ டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் லைட் வேவ டிரா பண்றேன். லைட் வேவ்னாவே நம்ம மைண்ட்ல ஃபீல் ஆகுற ஸ்ட்ரக்சர் இதான். டிரா பண்ணிட்டேன். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல ஸ்கேல் மார்க் பண்ணுங்க. 0, π, 2π, 3π, 4π, 5π, 6πன்னு மார்க் பண்ணிட்டேன். இத தீட்டா ஆர் ஒமேகா டின்னு டினோட் பண்ணலாம். மேக்ஸிமம் வேல்யூவை ஆம்பிளிடியூட்னு சொன்னா அதை A1 டினோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேவுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், which is Y1. இந்த ஆம்பிளிடியூட ஸ்கொயர் பண்ணா எனக்கு இன்டென்சிட்டி கிடைச்சிடும். அப்ப இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A1 ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சுங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள நீ போவேனா? போலாம், தப்பு கிடையாது. 11th பிசிக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுவோம். 11th பிசிக்ஸ்ல சவுண்ட்னு ஒரு டைட்டில் வரும். அதுக்குள்ள போய் நீ கலெக்ட் பண்ணும். அது இந்த மூமெண்ட்ல வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா இது பெரிய டைட்டில், இதை ஒழுங்கா படிக்கணும். ஸோ அதுக்கு நாம இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்கப் தேவையில்ல. வேவ நான் டிரா பண்ணிருக்கேன். இதை ஈக்குவேஷனா மாத்தினா இன்னும் பெட்டரா இருக்கும். சோ இந்த வேவுக்கான ஈக்குவேஷன் y1 is equal to a1 sin omega t. ப்ராபபிளி இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் நீ என்ன பண்ணும், அதே 11th பிசிக்ஸ்ல வேவ் மோஷன்ங்கிற டைட்டில்ல, வேவ் மோஷன்ங்கிற சாப்டர்ல வேவ் ஈக்குவேஷன் ஒரு டைட்டில் இருக்கும். அதை போய் ரெஃபர் பண்ணும். இதுக்கும் இப்ப போய் 11th பிசிக்ஸ் ரெஃபர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணா. நீ வேவ் ஈக்குவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ணு. ஃபர்ஸ்ட் வேவ் டிரா பண்ணிட்டேன். இப்ப ரெண்டாவது வேவ் டிரா பண்ணும். முதல்ல ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். ரூல் படி ரெண்டாவது வேவை எங்க இருந்து வேணாலும் டிரா பண்ணலாம். ஆனா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ரிசல்ட் தான் பிளான் பண்ணிருக்கேன். ஃபார் கெட்டிங் தட் ஸ்பெஷல் கேஸ் ரிசல்ட் நான் செகண்ட் வேவை எங்க இருந்து டிரா பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் எங்க ப்ராக்ரஸ் ஆகுதோ அங்க இருந்து டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் எங்க இருக்கு, இங்க இருக்கா. அப்ப இங்க ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா செகண்ட் வேவை நீங்க இங்க இருந்து டிரா பண்ணலாம். இல்ல இந்த இடத்துல வருது, அப்ப இங்க இருந்து டிரா பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல வருது, இங்க இருந்து டிரா பண்ணலாம். எப்படி வேணாலும் டிரா பண்ணலாம். அப்படி பண்ணா இன்டர்ஃபரன்ஸ். நான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் கேஸ் ரிசல்ட்டுக்கு தான் பிளான் பண்ணிருக்கேன். ஃபார் தட் ஸ்பெஷல் கேஸ் ரிசல்ட் நீ செகண்ட் வேவை எங்க இருந்து டிரா பண்ணா ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் எங்க வருதோ அங்க இருந்து டிரா பண்ணும். நான் இப்ப என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் இங்க இருக்கா, இங்க இருந்து டிரா பண்ணும். எனக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதுல நான் இந்த சான்ஸ் எடுத்து இதோட பீக் வேல்யூ A2ன்னு போடுறேன். A2 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா இன்டென்சிட்டி I2 கிடைச்சிரும். அப்ப I2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A2 ஸ்கொயர். இதுக்கு Y2ன்னு பேர் வைக்கிறேன். கிராபிக்கலா இருக்கிற வேவை ஈக்குவேஷனா மாத்துங்க. y2 is equal to இதே மாதிரி எழுதுங்க. a2 sin omega t as usual எழுதிருங்க. ஆக்சுவலா இந்த வேவ் ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் டிலேடா ஸ்டார்ட் ஆகுது. அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு மைனஸ் போட்டுருங்க. 2π தான் இந்த வேவ் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் வேவ், அதனால 2πன்னு போட்டுருங்க. ட்ரிக்னாமெட்ரி படி
சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் 360னா சைன் ஒமேகா டின்னு எழுதிடலாம். அப்ப அப்டேட்டட் ரிசல்ட் இதுதான். கிளியரா? கரெக்டா பாருங்க, இதெல்லாம் எழுதுறது கத்துக்கிறது, சொதப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம இதை ஒழுங்கா படிக்கணும். அதுக்கு நம்ம இந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிதான் ஆகும். இப்ப இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டு வேவும் எங்க ப்ராக்ரஸ் ஆகுதோ அங்க இருந்து ஆட் பண்ணா போதும். அப்ப ரெண்டு வேவும் இந்த இடத்துல தான் ப்ராக்ரஸ் ஆகுது. அப்ப பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆட் ஆகி எனக்கு ஒரு ஹை பாசிட்டிவ் வரும். நெகட்டிவ் நெகட்டிவ் ஆட் ஆகி ஒரு ஹை நெகட்டிவ் ஜெனரேட் ஆகும். திருப்பி பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆட் ஆகி ஒரு ஹை பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் ஆட் ஆகி ஒரு ஹை நெகட்டிவ் ஜெனரேட் ஆகும். இதோட பீக் வேல்யூ A1 பிளஸ் A2 ஒன்று. இதை நான் ஒய்னு டினோட் பண்றேன். லாஜிக் கரெக்ட் தானே? இதோட பீக் வேல்யூ A1, இது A2, ரெண்டு ப்ராப்பரா ஆட் ஆகுது. அப்ப ரிசல்டன் பீக் வேல்யூ வந்து A1 பிளஸ் A2 வரும். பீக் வேல்யூனாலும் ஆம்பிளிடியூட்னாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் என்ன, இதுல ஆம்பிளிடியூட் ஹைப் ஆயிருக்கு, அதை ஸ்கொயர் பண்ண இன்டென்சிட்டி கிடைக்கும். இதை நம்ம மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு சொல்றோம். ஏன்னா ஆம்பிளிடியூட் கிரேட்டரா இருக்கிறதுனால இன்டென்சிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கிரேட்டரா இருக்கும், அதை மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். இதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் A1 A2 இஸ் ஈக்குவல் டு A நான் போட்டேன்னா அப்ப ஐமேக்ஸ் வேல்யூ எனக்கு என்ன ஆகும்னா 4A² வந்துடும். கரெக்டா? A1க்கு A, A2க்கு A போட்டா 2A ஹோல் ஸ்கொயர் 4A² வந்துடும். இப்ப ஐமேக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4 ரீடைன் பண்றேன். A² பதில் I0 போடுறேன். I0னா அப்ப என்ன, A1க்கு பதில் ஏன்னு மாத்துறீங்கன்னா I1 I0 மாத்திக்கோங்க. A2க்கு பதில் ஏன்னு மாத்துறீங்கன்னா I2 I0 மாத்திக்கோங்க. I0ங்கிறது என்ன அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டி தான். இப்ப A1 இஸ் ஈக்குவல் டு A2 இஸ் ஈக்குவல் டு A, தென் I1 இஸ் ஈக்குவல் டு I2 இஸ் ஈக்குவல் டு I0, அந்த மாதிரி மாத்திக்கணும். இது டசன்ட் மேட்டர் பா, எனக்கு இது மேட்டர். இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரைட் அப்படி சொல்லலாம். பாருங்களேன், பேர்லயே இருக்கு கன்ஸ்ட்ரக்ட். கன்ஸ்ட்ரக்ட்னா ஒண்ணு மேல ஒண்ணு, ரெண்டும் ப்ராப்பரா ஆட் ஆகுறப்போ ஒண்ணு மேல ஒண்ணு சேர்ந்து ரிசல்ட் ஹைப் ஆயிரும். அதை மேக்ஸிமா பிரைட் அந்த மாதிரி நேம்ஸ்லயும் நம்ம கால் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கலா போகும். மேத்தமெட்டிக்கலா y இஸ் ஈக்குவல் டு y1 பிளஸ் y2. y1 y2 ரெண்டுலயுமே எனக்கு எது காமனா இருக்குன்னா சைன் ஒமேகா டி. அதை வெளியே எடுத்துட்டோம்னா A1 பிளஸ் A2 இன்டூ சைன் ஒமேகா டி. இந்த மேத்தமெட்டிக்கலா நம்ம சம்திங் டீல் பண்றோம்ல, டெஃபினட்டா இந்த ஸ்பெஷல் கேஸ்ல இது நாட் எசென்சியல். ஆனா இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்க்காம புக்ல இருக்கிற கண்டென்ட் படிக்க வந்தோம்னா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் பேரலா அதையும் சேர்த்து என்ன பண்றேன்னா நடத்திட்டு இருக்கேன். இப்ப நான் என்னன்னா சொல்லியிருக்கேன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா பாத் டிஃபரன்ஸும் ஃபேஸ் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்கிறது. அதுக்குதான் நம்ம இவ்வளவு மெனக்கடல் பண்றோம். இவ்வளவும் படிக்கிறதுக்கு காரணம் அந்த பாத் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்ப பாத் டிஃபரன்ஸ்னா என்ன, இதை நான் டெல்லுங்கிற சிம்பிள்ல டினோட் பண்றேன். ஃபேஸ் டிஃபரன்ஸை நான் என்ன பண்றேன்னா சைங்கிற சிம்பிள்ல டினோட் பண்றேன். நீங்க ரெண்டு வேவையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த பாத் டிஃபரன்ஸுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா பீரியாடிக்கா ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மாதிரி இப்போ ஒன்னு சொல்லுவேன், அடுத்து இதை இன்னும் அப்டேட் பண்ணுவேன், அடுத்து இதை இன்னும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் இன்னைக்கும் நாளைக்கும் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள, இன்டர்ஃபரன்ஸ் முடியறதுக்குள்ள உனக்கு இந்த பாத் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ரிகார்டிங் எல்லா கார்னர்ஸும் உனக்கு என்ன ஆயிரும்னா புரிய ஆரம்பிச்சிடும். ஒரே நேரத்துல புரிய வைக்க முடியும், அங்கங்க அந்த ஸ்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே. அப்ப பாத் டிஃபரன்ஸ்னா என்ன, நீங்க ரெண்டு வேவையும் கம்பேர் பண்ணுங்க. எந்த ரெண்டு வேவை ஆட் பண்றீங்களோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் இல்ல எது லெஸரா இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேவ்ல சம் அமௌண்ட் கிரேட்டரா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு வேவ்ல சம் அமௌண்ட் லெஸரா இருக்கும். இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வேவ்ல இந்த அளவுக்கு கிரேட்டரா இருக்கு, செகண்ட் வேவ்ல அந்த அளவுக்கு லெஸரா இருக்கு. சோ ஒரு வேவ்ல கிரேட்டரா இருக்கிற அமௌண்ட் ஆர் இன்னொரு வேவ்ல லெஸரா இருக்கிற அமௌண்ட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்ல சொன்னீங்கன்னா அதான் பாத்துட்டு. இப்ப செகண்ட் வேவ் பாருங்களேன், எவ்வளவு வேவ் கம்மியா இருக்குன்னா ஒரு வேவ் கம்மியா இருக்கு. ஒரு வேவோட வேவ் லென்த் வந்து லாம்டா. அப்ப பாத் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா லாம்டான்னு. லாம்டாவுக்கு பதில் 2π போட்டா உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கம்மி. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல 2π வர்றப்ப நான் வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், ஆரிஜின்ல வேவ் ஸ்டார்ட் ஆகாம டிலேடா ஸ்டார்ட் ஆகுது, அதனால மைனஸ். 2πல ஸ்டார்ட் ஆகுறதுல 2πன்னு சொன்னேன். ஆனா உண்மையிலுமே அங்க போட்டிருக்கிற டேட்டா என்னன்னா நம்மள அறியாமலே ஃபேஸ் டிஃபரன்ஸ் அங்க போட்டிருக்கோம். இப்ப நான் அப்டைன் பண்ணிருக்கிற பாத் டிஃபரன்ஸும் ஃபேஸ் டிஃபரன்ஸும் இந்த டயகிராமுக்கு செட் ஆகும்.
எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ்ங்கிற இந்த டைட்டிலுக்கு ஃபேவரபிளா மாறணும், ஜெனரலைஸ்டா மாறணும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா நம்ம செகண்ட் வேவை எப்படி டிரா பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் எங்க ப்ராக்ரஸ் ஆகுதோ அங்க இருந்து டிரா பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் நான் இந்த சான்ஸ் எடுக்காம இங்க இருந்து டிரா பண்ணா என்ன ஆகும்? அப்ப 2 வேவ் மிஸ் ஆகும். அப்ப 2 லாம்டான்னு வரும். இதே நான் இந்த சான்ஸ் எடுக்காம இங்க இருந்து டிரா பண்ணிருந்தா என்ன இருக்கும்? எதுவுமே மிஸ் ஆயிருக்காது, ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கும். அப்ப 0 லாம்டான்னு. அதனால இன் ஜெனரல் நான் அதை என்ன பண்றேன்னா n லாம்டான்னு மாத்திட்டேன். n will start from 0 1 2 போயிட்டே இருக்கும். எண்ணுக்கு பதில் 0 போட்டா அதை சென்ட்ரல் பிரைட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு நாளைக்கு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வரப்ப சொல்லித்தரேன். எண்ணுக்கு பதில் 1 ஃபர்ஸ்ட் பிரைட், 2 செகண்ட் பிரைட். அதுக்கு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல புரிஞ்சு. இந்த பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் பிரைட் ஆர் மேக்ஸிமா எனக்கு வேணும். இதை நான் டைரக்டா சொல்ல முடியாது, இதை புரியுற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் நான் இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அதே நேரத்துல புக்ல என்ன சொல்ல வராங்களோ புரியணும். அதுவும் இதை படிச்சா ஒழுங்கா என்ன ஆகும், நம்மளுக்கு கவர் ஆகும். சோ ஒரு ஸ்பெஷல் கேஸ் முடிச்சாச்சு. ரெண்டாவது ஸ்பெஷல் கேஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இதுல as usual நான் ஃபர்ஸ்ட் லைட் வேவ டிரா பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வேல்யூ a1, இத y1 நேம் பண்றேன். i1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a1 ஸ்கொயர்டு. ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல ஸ்கேல் மஸ்ட், அதை கரெக்டா மார்க் பண்ணிருங்க. வேவ ஈக்குவேஷனாவும் எழுதுங்க. ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால y1 is equal to a1 sin omega t. ரெண்டாவது வேவ டிரா பண்ணும். டிரா பண்றதுக்கு முன்னாடி ஸ்கேலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரூல் படி ரெண்டாவது வேவை எங்க இருந்து வேணாலும் டிரா பண்ணலாம். ஆனா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பிளான் பண்ணிருந்தா நாம ரெண்டாவது வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வேவோட நெகட்டிவ் வரப்ப ஸ்டார்ட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் வேவோட நெகட்டிவ் இங்க வருது, அப்ப நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் ஃபர்ஸ்ட் வேவோட நெகட்டிவ் இங்க வருது, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி உனக்கு ஒரு நிறைய சான்சஸ் வரும். அதுல ஏதாவது ஒரு சான்ஸுக்கு நம்ம டயக்ராம் வரையலாம். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இதோட பீக் வேல்யூ a2, இதை y2ன்னு டினோட் பண்றேன். நாம வந்து a2 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு i2 கிடைச்சு. i2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a2. நெக்ஸ்ட் இந்த ரெண்டாவது வேவுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். y2 is equal to a2 sin omega t ன்னு ஃபர்ஸ்ட் வேவ் எழுதின மாதிரியே எழுதிடலாம். ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகாம டிலேடா ஸ்டார்ட் ஆகுறதுனால மைனஸ் போட்டுறணும். எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா பைல ஸ்டார்ட் ஆகுது, அதனால பைனு போட்டேன். ட்ரிக்னாமெட்ரி படி sin ஆஃப் ஒமேகா டி மைனஸ் 180னா மைனஸ் sin omega t. அப்டேட் பண்ணிட்டேன். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. திருப்பி ஸ்கேலை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. என்னோட பிளான் வந்து ரெண்டு வேவே ஆட் பண்றதுதான். பேட் லக் என்னன்னா ரெண்டு வேவும் சப்ராக்ட் ஆயிடும். ஏன்னா இதுல நெகட்டிவ் சைக்கிள், இதுல பாசிட்டிவ் சைக்கிள், இதுல பாசிட்டிவ், இதுல நெகட்டிவ், கான்ட்ராடிக்டா ஆட் ஆகும். அப்ப நான் ஆட் பண்றப்ப ரிவர்ஸ்ல ஆட் ஆகி ரிசல்ட் சப்ராக்ட் ஆகுறதுனால ரிசல்ட்டோட அந்த ஆம்பிளிடியூடுங்கிற பீக் வேல்யூ குறைஞ்சிரும். குறைஞ்சிருச்சுங்கிறத நீ சின்னதா வரைஞ்சு காமிக்கணும். இதுல எப்படி ஹைப் ஆகுதா பெருசா வரைஞ்சோ அதே மாதிரி இதுல ரெடியூஸ் ஆயிடுச்சுங்கிறத சின்னதா வரைஞ்சு காமிக்கணும். நீ பாசிட்டிவ் சைக்கிள்ல இருந்து வரையலாம், நெகட்டிவ் சைக்கிள்ல இருந்து வரையலாம், அது இங்க பிரச்சனை கிடையாது. ரெடியூஸ் பண்ணி டிரா பண்ணுங்க, அவ்வளவுதான். அது மட்டும் தான் முக்கியம். இதுல பீக் வேல்யூ தட் இஸ் ஆம்பிளிடியூட நீங்க a1 மைனஸ் a2 எழுதலாம், இல்ல a2 மைனஸ் a1 போட்டு. இந்த ஆம்பிளிடியூட ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு இன்டென்சிட்டி கிடைச்சிடும். அப்ப இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a1 மைனஸ் a2 ஹோல் ஸ்கொயர். மேபி a1 a2 இஸ் ஈக்குவல் டு ஏனா உங்களுக்கு மினிமம் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டார்க். ரெண்டு லைட் ஆட் ஆகுது, ரிவர்ஸ்ல ப்ராப்பரா ஆட் ஆகுறதுனால ரிசல்ட் டவுன் ஆகுது, அது டார்க். ப்ராப்பரா ஆட் ஆயிட்டதுனால ரிசல்ட் ஹைப் ஆகுது, அது வந்து பிரைட். ஓகே தானே? அப்புறம் மேத்தமெட்டிக்கலா போகும். மேத்தமெட்டிக்கலா y is equal to y1 plus y2. ரெண்டுலயுமே எனக்கு எது காமனா இருக்குன்னா sin omega t காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டா a1 minus a2 into sin omega t. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா பாத் டிஃபரன்ஸும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப பாத் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். பாத் டிஃபரன்ஸ் நான் டெல்லுன்னு டினோட் பண்றேன். பாத் டிஃபரன்ஸ்னா என்ன? ரெண்டு லைட்டையும் கம்பேர் பண்ணணும். எதுலயாவது ஒரு இதுல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், இல்ல இன்னொரு லைட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு ஆர்எல்ஸ் எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்ல சொல்லணும். நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப செகண்ட் லைட் வேவ்ல எனக்கு ஒரு ஹாஃப் வேவ் கம்மியா இருக்கு. ஹாஃப் வேவ்னா லாம்டா பை 2ன்னு எழுதலாம். அதான் பாத் டிஃபரன்ஸ். இப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் அடுத்து எழுதணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஐ லாம்டாவுக்கு பதில் 2π போட்டா கிடைக்கும்.
இந்த 2y கேன்சல் பண்ணா பை வரும். அந்த பையை தான் நம்ம இங்க இன்டைரக்டா எழுதியிருக்கோம். நம்ம வேற ஒரு ஸ்டைல்ல எழுதி இருந்தாலும் அங்க எழுதின டேர்ம் என்னன்னா பேஸ் டிஃபரன்ஸ் தான். இப்ப நான் அப்டைன் பண்ணிருக்கிற இந்த பாத் டிஃபரன்ஸும் பேஸ் டிஃபரன்ஸும் இந்த டயக்ராமுக்கு ஓகே. மேபி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ங்கிற இந்த ஸ்பெஷல் கேஸுக்கு ஃபேவரபிளா ஜெனரலைஸ்டா மாத்தணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்ப நீங்க செகண்ட் லைட் வேவை எங்க ஸ்டார்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் லைட் வேவோட நெகட்டிவ் வரப்ப ஸ்டார்ட் பண்ணும். நீங்க இந்த சான்ஸ் எடுக்காம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5 வேவ் மிஸ் ஆகும். அப்ப 3 λ/2 வரும். இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் 2n - 1 λ/2 எழுதுறேன். அது அப்படியே இங்கேயும் ஃபில் பண்ணிட்டா n will start from 1. n-க்கு பதில் 1 போட்டா இந்த டயக்ராம், n-க்கு பதில் 2 போட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். n-க்கு பதில் 1 போட்டா ஃபர்ஸ்ட் டார்க், n-க்கு பதில் 2 போட்டா செகண்ட் டார்க்னு அர்த்தம். n-க்கு பதில் 0 போட முடியாது. நீ 0 போட்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவ. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் நடக்கும். அதனால டார்க்ல என்ன ஆகாது, 0 வராது. ஆனா என்சிஆர்டி புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சிபிஎஸ்இ புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிருப்பாங்க. என்னன்னா பாத் டிஃபரன்ஸ் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் 2n + 1 λ/2 எழுதி n will start from 0, 1, 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, செகண்ட் டார்க்னா நீ n-க்கு பதில் 1 போடணும்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல செகண்ட் டார்க்னா என்ன பண்ணலாம், n-க்கு பதில் 2. இந்த ஃபார்முலாவை பொறுத்த பிரைட்டை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லப்பா. என்ன நம்பர் சொல்றாங்களோ அதை அப்படியே போட்டு போயிடலாம். டார்க்கை பொறுத்தவரையும் எல்லா புக்கும் ஃபாலோ பண்ற ஃபார்முலா, நான் ஃபாலோ பண்ற ஃபார்முலா எடுத்தா என்ன நம்பர் சொல்றாங்களோ அதை அப்படியே போட்டுடலாம். என்சிஆர்டி புக் ஃபார்முலா எடுத்தா அவங்க சொல்ற நம்பரோட ஒண்ணு கம்மியா போடும். இதான் லாஜிக். அவங்க அந்த மாதிரி இந்த எண் 0, 1, 2க்குமே காமனா எழுதுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. தேவையில்லாத குழப்பம் இது. இப்ப இந்த தேவையில்லாத குழப்பமும் நம்மளுக்கு புரியுது. ஏன், நம்ம ஒழுங்கா படிச்சதுனால புரியுது. ஒழுங்கா படிக்கலன்னா ஒரு டவுட் வரும். செகண்ட் டார்க்ங்கிறாங்க ஆனா 1 போடுறாங்களே, ஆனா செகண்ட் பிரைட்னு சொல்றப்ப 2 போடுறாங்களேன்னு கடைசி வரையும் அந்த கன்ஃபியூஷன் என்ன ஆயிட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும். இப்ப அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. நீ எப்படி வேணாலும் எக்ஸாம்ல எழுதி, நீ இதே எழுதிக்கலாம், இதே எழுதி. நீ இதே எழுதுனா n will start from 1ன்னு போடணும். இதை எழுதுனா என்ன பண்ணணும், n will start from 0னா அந்த n கிளாரிட்டி நீ கொடுத்துறணும். இதான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். பாத் டிஃபரன்ஸும் பேஸ் டிஃபரன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் இவ்வளவு பெரிய எஃபோர்ட் போடுறோம். அதே நேரத்துல இதுவும் புரியணும். அதுக்குதான் இந்த கிரவுண்ட் ஒர்க். இப்ப கிரவுண்ட் ஒர்க்கா முடிச்சாச்சு. இப்ப புக் படிப்போம். புக் படி இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, 2 வேவ் ஆட் பண்றது. நான் ஃபர்ஸ்ட் வேவ் டிரா பண்ணிட்டேன். ஜீரோ, பை, 2π, 3π. பீக் வேல்யூ a1. இது y1. I1 directly proportional to a1². y1 ஓட ஈக்குவேஷன் எழுதிட்டான். ஆர்ஜின்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால a1 sin ωt. ரெண்டாவது வேவ டிரா பண்ணும். ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது π, 2π, 3π. எங்க இருந்து டிரா பண்றது, எங்க இருந்து வேணாலும் நீ டிரா பண்ணிக்கலாம். உன்னோட சாய்ஸ் தான். மேலையும் போலாம், கீழையும் போலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா தப்பி தவறியும் இந்த மாதிரியோ டிரா பண்ணிடாது. இப்படி டிரா பண்ணா திருப்பி ஸ்பெஷல் கேஸ்லயே போய் தான். அதனால ரேண்டமா டிரா பண்ணும். நான் இங்க இருந்து டிரா பண்ணும் ரேண்டமா. இப்ப ரெண்டாவது வேவோட ஈக்குவேஷன் எழுதணும். a2 sin ωt வரையும் அப்படியே எழுதிட்டேன். டிலேடா ஸ்டார்ட் ஆகுது, அதனால மைனஸ். எங்க ஸ்டார்ட் ஆகுது, இதெல்லாம் நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுது. 2π ஸ்டார்ட் ஆச்சு, π ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சு, அண்ட் ஆல்சோ அதுக்கு பேர் பேஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது நம்ம லேட்டரா கன்ஃபார்ம் பண்ணோம். அப்ப இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. 30 டிகிரியா, 20 டிகிரியா, 50 டிகிரியா, 90 டிகிரியான்னு தெரியல. அந்த டிகிரி தான் பேஸ் டிஃபரன்ஸ். அதை சைனு சிம்பிளா மாத்திக்கிறான். இப்ப மைனஸ் சைனு போட்டேன். சில புக்ல சைனுக்கு பதில் காசுன்னு இருக்கும். பிரச்சனை கிடையாது, ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட் தான் வரும். சைன் இருந்தாலும் அதே ரிசல்ட் தான், காசு இருந்தாலும் அதே ரிசல்ட் தான். சில புக்ல லேட்டா ஸ்டார்ட் ஆகல, ஏர்லியரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பிளஸ் போட்டிருப்பாங்க. அப்பயும் அதே ரிசல்ட். நீங்க எந்த ஈக்குவேஷன் எழுதி ஆட் பண்ணாலும் எண்ட் ரிசல்ட்ல ஒன்னும் பெரிய சேஞ்ச் கிடையாது. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ y is equal to உங்களுக்கு என்ன ஆகும்னா y1 plus y2ன்னு வரும். y1க்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா a1 sin ωtன்னு வரும். y2க்கு பதில் என்ன இருக்கும்னா a2 sin ωt மைனஸ் சைன் எழுதிட்டேன். நீங்க பிளஸ் சைன் போடலாம், சைனுக்கு பதில் காஸ் கூட போட்டிருக்கலாம். எப்படி போட்டாலும் ஃபைனல் ஆன்சர் y is equal to a into sin of ωt plus theta. இது எப்படி இப்படி மாறுனுச்சு, அந்த சிம்பிளிபிகேஷன் எந்த புக்லயுமே இருக்காது. நான் பர்சனலா அந்த சிம்பிளிபிகேஷன் 11th பிசிக்ஸ்ல சவுண்ட் இன்டென்சிட்டின்னு ஒரு டைட்டில் வரும், சவுண்ட் இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு டைட்டில் வரும். அதுல நான் டெரைவ் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட 11th படிச்ச ஸ்டூடெண்ட்னா நீ 11th பிசிக்ஸ் நோட்ஸ் எடுத்து பாரு, அது இருக்கும்.
இல்ல உனக்கு இதுக்கான ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் இருந்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, நான் உனக்கு என்ன பண்றேன் அந்த ஒரு பேஜை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பு. ஓகேவா? அதை செக் பண்ணி பார்த்து. ஸோ இப்போ என்னன்னா இது மேத்தமெட்டிக்கலா, கிராபிக்கலா வரும். ரெண்டையும் கிராபிக்கலா ஆட் பண்ணா எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். செம கஷ்டம் கிராஃப் டிரா பண்றது. இதுல ப்ராப்பரா ஆட் ஆயிடுச்சு, ஈஸியா ரிசல்ட்டை டிரா பண்ணியாச்சு. இதுல ரிவர்ஸ் ப்ராப்பர்ல ஆட் ஆயிடுச்சு, ஈஸியா ரிசல்ட்டை டிரா பண்ணியாச்சு. இதுல ஒரு மாதிரி ரேண்டமா ஆட் ஆகுது. நீ ஈவன் கிராஃப் ஷீட்லயே வரைஞ்சு நுணுக்கமா கிராஃப் வரைஞ்சாலும் அந்த நுணுக்கமா வரைகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், நிறைய குழப்பமா இருக்கும். ஸோ பயங்கர டஃப் கிராஃப் வரைகிறதுக்கு. அதனாலதான் எல்லா புக்கும் மேத்தமெட்டிக்கலா போறாங்க. ஓகே, கிராஃப் வரையலாம், ப்ரோக்ராம் எழுதி வரையலாம், கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எழுதி வரையலாம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எழுதி ஈக்குவேஷனை ஃபில் பண்ணி சைக்கு பதில் ஏதாவது ஒரு ஆங்கிள் போட்டு கிராஃப் வரையலாம். டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸுக்கு கிராஃப் வரைஞ்சு பார்க்கலாம். பட் மேனுவலா வரைகிறது கஷ்டம். அண்ட் ஆல்சோ நாட் எசென்சியல், வரைஞ்சாகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ இது யாருன்னா ஆம்பிளிடியூடு. யாரோட ஆம்பிளிடியூட்னா இங்க ப்ரொடியூஸ் ஆகுதுல ரிசல்டன் கிராஃப், அதோட ஆம்பிளிடியூடு பாருங்க. இதுல ஆம்பிளிடியூட் என்ன இருக்கு? A1 + A2. இதுல ஆம்பிளிடியூட் என்ன இருக்கு? A1 - A2. ரிசல்ட்ல ஆம்பிளிடியூட் என்ன இருக்கு? ஏன் இருக்கு. அந்த ஏவை கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. √A1² + A2² + 2A1 A2 cos. திருப்பி உனக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி வந்துச்சு பயங்கரமா இருக்கு அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்னதான், இதை நீ சிம்பிளிஃபை பண்றல, அதை ஒழுங்கா சிம்பிளிஃபை பண்ணா அது கிடைக்கும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது, எதையுமே காமனா எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வரும். மேக்ஸ்ல சில நேரங்கள்ல சிம்பிளிஃபை பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு டேர்மால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். கரெக்டா? அந்த மாதிரி இங்கேயும் பண்ணிருப்பாங்க. நான் நோட்ஸ்ல பண்ணிருக்கேன், வேணா உனக்கு அனுப்பிச்சு. அது மேண்டேட்டரி கிடையாது. அதனாலதான் நான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன். என்சிஆர்டிக்கும் உனக்கு மேண்டேட்டரி கிடையாது. இதுக்கப்புறமே நிறைய எழுத வேண்டியது இருக்கு, அதை உருப்படியா எழுதணும். ஆல்சோ ஆம்பிளிடியூட ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி கிடைச்சிடும். அப்ப இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A². அப்ப இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A1² + A2² + 2A1 A2 cos. முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஸ்பெஷல் கேஸ்க்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ், சைக்கு பதில் 0, 2π, 4π இப்படி எல்லாம் போட்டா என்ன ஆகும்? சைக்கு பதில் 0 போட்டா cos 0ன்னு வரும், 2π போட்டா cos 2π, 4π போட்டா cos 4π. அவங்க வேல்யூஸ் எல்லாம் 1. அப்ப இது 1 ஆயிருச்சுன்னா ரிமைனிங் போர்ஷன் பார்க்க எப்படி இருக்குன்னா A+B² ஃபார்மட்ல இருக்கு. அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? I is equal to A1 + A2² எழுதலாம். இதுக்கு பேர் தான் மேக்சிமா, இல்லைன்னா பிரைட் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு எழுதியிருப்பாங்க புக்ல. இப்ப நீங்க சைக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னா π, 3π, 5π இதெல்லாம் போட்டீங்கன்னா 3π, 5π எல்லாம் போட்டீங்கன்னா -1ன்னு வரும். -1 × + என்ன ஆயிரும்னா மைனஸ்னு வரும். அப்ப ரிமைனிங் போர்ஷன் எப்படி இருக்கும்னா பார்க்க A-B² ஃபார்மட்ல இருக்கும். அப்ப A1 - A2² வரும். இத மினிமா இல்லைன்னா டார்க் இந்த மாதிரி எல்லாம் நேம் பண்ணிருக்கோம். நாம எவ்வளவு டீடைல்டா படிச்சிருக்கோம் ஸ்பெஷல் கேஸ், அது புக்ல என்ன இருக்குன்னா இவ்வளவுதான். முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன? நாம இந்த ஸ்பெஷல் கேஸ்லயே ஒரு அடிஷனல் பாயிண்ட் எடுத்தோம். என்ன பாயிண்ட்? A1 A2 = A எடுத்தோமா? அந்த மாதிரி போடுங்க. A1 = A2 = A. அப்ப I டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ன ஆகும்? A1 A2 A போட்டா 2A² + 2A² cos. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? I டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 2A² வெளியே எடுத்துருங்க. அப்ப 1 + cos 2A² ரீடைன் பண்ணுங்க. 1 + cos ட்ரிகனாமெட்ரி படி 2 cos² ψ/2. அப்ப I டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 4A² cos² ψ/2ன்னு வந்துடும். 4A² நீங்க என்ன பண்ணலாம்னா I0 எழுதிக்கலாம். ஆல்ரெடி அதை பத்தி பேசியாச்சு. A² மேல I0 போட்டுக்கலான்ட்டு இன்டூ cos² ψ/2. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீங்க எக்ஸாம்ல இந்த டெரிவேஷன் கேட்டாங்கன்னா இதே மாதிரி எழுதலாம், கிராஃப்லாம் போட தேவை. தி ஃபர்ஸ்ட் லைட் வேவ் ஈக்குவேஷன் இஸ் ரெப்ரசன்டேட்டட் as, தி செகண்ட் லைட் வேவ் ஈக்குவேஷன் இஸ் ரெப்ரசன்டேட்டட் as. அதுக்கப்புறம் y is equal to y1 + y2 இதை போட்டு ஃபைனல் ரிசல்ட் போட்டு ஹியர் ஆம்பிளிடியூட் A is equal to இதை எழுதிட்டு இதை ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி வரும்னு எழுதிட்டு இந்த ரெண்டு ஸ்பெஷல் கேஸ கொஞ்சம் விலாவரியா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய அதை பத்தி பேசியிருக்கோம். இதெல்லாம் நீ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல சேர்க்கலாம். அதுக்கப்புறம் A1 A2 = A இதுல போட்டா என்ன ஆகும்? திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இத இவங்களையும் மெர்ஜ் பண்ணி நீ என்ன பண்ணலாம்? உன்னால எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணி எழுத முடியுதோ எழுதி. அவ்வளவுதான். இதான் என்னது அட் பிரசன்ட் நம்மளுக்கு தேவைப்படுற தியரி. கண்டிப்பா பாருங்களேன், இது ஸ்மூத்தா புரியும். இப்ப நான் இதை மட்டும் நடத்தியிருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு. கஷ்டமா இருக்கும். A² I0 போட்டதுக்குள்ள டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும், ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறதுல ஈஸியா இருக்கும். இந்த இன்டர்ஃபரன்ஸ் பத்தி பேசுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்.
அது என்ன டபுள் ஸ்லிட்? ரெண்டு ஸ்லிட் இருக்கும், சின்ன சின்னதா ரெண்டு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில இருந்து லைட் வரும். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, இங்க இந்த இந்த இடத்துல இருந்து ஒரு லைட் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஓட்டையில இருந்து வெளியே வர லைட் எந்த பக்கம்லாம் போகுப்பா? எல்லா பக்கம் போகும். இப்படியும் போகும், இப்படியும் போகும், இப்படியும் போகும், இப்படி போகும், எல்லா பக்கம் போகும். அதே மாதிரி இங்க ஒரு ஓட்டை இருக்கு, அதுல இருந்து வர லைட் என்ன ஆகும்? எல்லா பக்கம் போகும். இப்ப இதுல இருந்து வர லைட்டு நேரா இங்க வருது, இதுல இருந்து வர லைட்டு நேரா இங்க வருது. ஒரே பாயிண்ட்ல ரெண்டு என்ன ஆகுதுன்னா மீட் பண்ணுது. மீட் பண்ற இடத்துல ஆட் ஆயிடும். ஆட் ஆகுறப்ப எப்படி ஆட் ஆகலாம்? ப்ராப்பராவும் ஆட் ஆயிருக்கலாம், ரிவர்ஸ் ப்ராப்பர்ல ஆட் ஆயிருக்கலாம், ஒரு மாதிரி ரேண்டமாவும் ஆட் ஆயிருக்கலாம். ப்ராப்பரா ஆட் ஆயிருந்தா அங்க எப்படி பார்க்கும்? பயங்கர வெளிச்சமா இருக்கும். ரிவர்ஸ் ப்ராப்பர்ல ஆட் ஆயிருந்தா எப்படி இருக்கும்? அங்க வெளிச்சமே இருக்காது, ரொம்ப டார்க்கா இருக்கும். ரேண்டமா ஆட் ஆயிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ரேண்டம் ரிசல்ட். இதான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம நாளைக்கு படிக்க போறோம். ஜஸ்ட் இதோட எக்ஸ்டென்ஷன். உங்க என்சிஆர்டி புக்லயும் வேற சில புக்லயும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்ப நான் இந்த பாத் டிஃபரன்ஸ், ஸ்பேஸ் டிஃபரன்ஸுக்கு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன்ல, அவங்க ஒரு வித்தியாசமான எக்ஸ்பிளனேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வித்தியாசம்லாம் கிடையாது, அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இப்ப இங்க இருந்து ஒரு லைட் இப்படி டிராவல் ஆகி வருது, இதுல 10 வேவ் வருது, அப்ப 10 லாம்டா. இங்க இருந்து ஒரு லைட் இப்படி டிராவல் ஆகி வருது, இதுல 12 வேவ் வருது, அப்ப 12 லாம்டா. ரெண்டையும் கழிச்சா அவ்வளவு 2 லாம்டா. அப்படின்னா n லாம்டா வருது, அப்ப பிரைட் வருங்கிறாங்க. நான் ஃபார்வர்ட்ல சொன்னதை அவங்க ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. இங்க இருந்து ஒரு வேவ் வருது, 8 வேவ் வருது, 8 லாம்டா. இங்க இருந்து ஒரு வேவ் வருது, 6.5 லாம்டா வருது. ரெண்டையும் கழிச்சா 1.5 லாம்டா. அப்ப இந்த கேஸ் வரும். அப்படின்னா டார்க்குங்கிறாங்க. இங்க இருந்து ஒரு வேவ் வருது, 7 லாம்டா. இங்க இருந்து ஒரு வேவ் வருது, 6.75 லாம்டா. ரெண்டையும் கழிச்சா 0.25 லாம்டா. இதுவும் வரல, இதுவும் வரல. அப்படின்னா ரேண்டம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பாத் டிஃபரன்ஸ், ஸ்பேஸ் டிஃபரன்ஸ் பேசுறதுக்கு அவங்க ஒரு ஸ்டைல் எடுத்திருப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, எனி ஸ்டைல் எனி புக்ல இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அது புரியறதுக்கு என்ன வேணும்? இது வேணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே உனக்கு புரியும், இமேஜின் பண்ணிக்கலாம், சிக்கலே வராது. நாளைக்கு கிளாஸ்ல டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறப்ப இன்னும் பெட்டரா இன்டர்ஃபரன்ஸை நல்லபடியா முடிச்சிட்டோம்னா டைப்ராக்ஷன் பெருசா ஒரீடா இருக்கா, அதுவும் ஈஸியா மாறி. கிளியரா? இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கணும். ப்ராப்ளத்துல உனக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஆர்எல்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு கரெக்டா கவனமா பார்த்து ப்ரொசீட் பண்ணும். மேக்ஸிமாவுக்கு இது ஃபார்முலா, மினிமாவுக்கு இது ஃபார்முலா, ரேண்டமுக்கு இதான் ஃபார்முலா. எடுங்க, இன்டர்ஃபரன்ஸ் நோட்ஸ் எடுங்க. பக்கத்துல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கங்க. இன்டர்ஃபரன்ஸ்ல two coherent sources with intensities in the ratio 81:4 interfere. Deduce the ratio of intensities between the maxima and minima in the interference pattern. கவனிங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா I max ரேஷியோ I மினிமம் கேட்டிருக்காங்க. I maxனா A1 plus A2 whole squared, I minimumனா A1 minus A2 whole squared. A1 A2 வேணும். கிவன்ல இன்டென்சிட்டி ரேஷியோ கொடுத்திருக்காங்க, I1 ரேஷியோ I2. அது எவ்வளவு சொல்றாங்கன்னா 81:4. I1னா A1 ஸ்கொயர்டு, I2னா A2 ஸ்கொயர்டு. அப்ப A1 ஸ்கொயர் ரேஷியோ A2 ஸ்கொயர்டு எவ்வளவு வருதுன்னா 81:4. அப்ப A1 ரேஷியோ A2 என்ன ஆயிரும்னா 9:2 வந்துடும். A1க்கு பதில் 9, A2க்கு பதில் 2 போட்டா 11 ஸ்கொயர் 121 வந்துடும். A1க்கு பதில் 9, A2க்கு பதில் 2 போட்டா 7 ஸ்கொயர் 49 வந்துடும். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கும், எந்த இடத்துலயும் எதுவும் கஷ்டமா இருக்காது. மைல்டா அங்கங்க சின்ன சின்ன ட்விஸ்ட் வரும். ட்விஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஈஸியா மாறும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிக் பண்ணிருங்க. செகண்ட் கொஸ்டின் எடுங்க. Two light sources with amplitudes 5 units and 3 units respectively interfere with each other. Calculate the ratio of maxima and minimum intensities. Again I max ratio I minimum கேட்டிருக்காங்க, போட பாருங்க. I maxனா A1 plus A2 whole square, I minimumனா A1 minus A2 whole square. A1 5 யூனிட்ங்கிறாங்க, ஆம்பிளிடியூட் கொடுத்துட்டாங்க டைரக்டாவே. A2 3 யூனிட்ஸ்ங்கிறாங்க. அப்ப 5 plus 3 என்ன ஆயிரும்னா 8, 8 ஸ்கொயர்டு 64, 5 minus 3 என்ன ஆயிரும்னா 2, 2 ஸ்கொயர் 4. கேன்சல் பண்ணா 16:1.
அவ்வளவுதான். தேர்ட் கொஸ்டின் எடுங்க. சல்லுன்னு முடிஞ்சிருப்பா. ஏன்னா நம்ம கிளியரா படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால அவங்க என்ன கேட்கறாங்க, என்ன கொடுக்குறாங்க, இதெல்லாம் என்ன ஆகாதுன்னா பெருசா எந்த கன்ஃபியூஷன், எந்த டவுட்டுமே வராது. தேர்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. Two light sources have intensity of light as I0. What is the resultant intensity at a point where the two light waves have phase difference of pi/3? ரெண்டு லைட் சோர்ஸோட இன்டென்சிட்டி I0 சொல்லிட்டாங்க. கவனமா பாருங்க, இங்க கவனிங்க. I1 I0, I2 I0. I1 I0, I2 I0, A1 A2 is equal to என்னது? ஏன்னு அர்த்தம். A1 A2 is equal to A, I1 I2 is equal to I0. இப்படிப்பட்ட ரெண்டு லைட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆட் ஆகுது. இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க. மேக்சிமா மினிமா வார்த்தை வரல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்ப I is equal to 4I0 cos squared psi/2. சைங்கிறது யாருன்னா பேஸ் டிஃபரன்ஸ். அந்த பேஸ் டிஃபரன்ஸ் ரெடிமேடா கொடுத்துட்டாங்க π/3. அப்ப π/3 போட்டா என்ன ஆயிரும்? π/6 ஒண்ணு. cos π/6ங்கிறது cos 30. அதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்னா cos 30 √3/2. அதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும்னா 3/4 வந்துடும். அப்ப 4I0 into 3/4. 4 கேன்சல் ஆகி 3I0. இதான் ஆன்சர். டிக் பண்ணிருங்க. அடுத்து 7th கொஸ்டின் வாங்க. இம்பார்ட்டன்ட் போடுங்க. In Young's double slit experiment, using monochromatic light of wavelength lambda, the intensity of light at a point on the screen where path difference is lambda is k units னு போடுங்க. அந்த யூனிட்ஸ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கேன்னு ஒரு நோட்டேஷன் போட்டுக்கோங்க, சிம்பிள் போட்டுக்கோங்க. Find the intensity at a point on the screen when the path difference is lambda/4. கவனிங்க. இப்ப யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வேர்ட் வந்துருச்சு. நாம இன்னும் அதை படிக்கலையேன்னு குழப்பிக்க தேவையில்ல. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டு ஸ்லிட் இருக்கும். அதுல இருந்து ரெண்டு லைட் எமிட் ஆகும். அது ரெண்டு ஆட் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல லைட் ஆட் ஆகுறப்ப பாத் டிஃபரன்ஸ் லாம்டா, அப்ப இன்டென்சிட்டி கே. இன்னொரு பாயிண்ட்ல லைட் ஆட் ஆகுறப்ப பாத் டிஃபரன்ஸ் λ/4, அப்ப இன்டென்சிட்டி என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின்ல A1 A2 பத்தி எதுவும் சொல்லல. அப்படின்னா ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப இன்டென்சிட்டிக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். I is equal to 4A² cos squared psi/2. ஒரு பாயிண்ட்ல பாத் டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா லாம்டா. ஆனா நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்ல யார் இருக்காங்கன்னா பேஸ் டிஃபரன்ஸ். அப்ப பாத் டிஃபரன்ஸா பேஸ் டிஃபரன்ஸா மாத்தணும். ஈஸியா மாத்திரலாம். லாம்டாவுக்கு பதில் 2π போட்டா பேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். இப்ப 2πன்னு போட்டு இன்டென்சிட்டி கண்டுபிடிங்க. 4A² cos squared 2π/2. 2 கேன்சல் ஆயிரும். cos π -1, அதை ஸ்கொயர் பண்ணா +1. அப்ப ஃபைனல் ஆன்சர் 4A². இத கொஸ்டின்ல கேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே தானே? இன்னொரு பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் λ/4ங்கிறாங்க. லாம்டாவுக்கு பதில் 2π போடுங்க. அப்ப 2π/4 will become as π/2. இப்ப இன்டென்சிட்டி என்னன்னு கேக்குறாங்க. அதை நான் ஐடாஸ்னு போடுறேன். இதான் ஃபார்முலா. 4A² cos squared. நீங்க π/2 போட்டீங்கன்னா ஆல்ரெடி டிவிஷன்ல ஒரு 2 இருக்கிறதுனால π/4ன்னு வந்துடும். 4A² இருக்குல்ல, அதுக்கு பதில் கேன்னு எழுதிடலாம். π/4னா cos 45, அது 1/√2. அதை ஸ்கொயர் பண்ணா 1/2. இதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பயங்கர பார்ப்போம். சில நேரம் ரேஷியோ கேட்பாங்க. அப்ப ரெண்டா பிரிச்சு நடுவுல புள்ளி வச்சு பண்ணி. அடுத்து 8th கொஸ்டின் எடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. In Young's double slit experiment, one of the slit is wider than other, so that amplitude of light from one slit is double of that from other slit. If Im is the maximum intensity, the resultant I, when they interfere at phase difference psi is given by. அதாவது ஒரு ஸ்லிட்ல இருந்து வர லைட்டோட ஆம்பிளிடியூடு இன்னொரு ஸ்லிட்ல இருந்து வர லைட்டோட ஆம்பிளிடியூட் மாதிரி டபுளா இருக்குங்கிறாங்க. அப்ப நான் A2 is equal to 2A1 போட்டுக்கிறேன். நீ மாத்தி கூட போட்டுக்கலாம். A1 is equal to 2A2 போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். இந்த லைட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆட் ஆகுது. அங்க பேஸ் டிஃபரன்ஸ் psi. அப்ப இன்டென்சிட்டி என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க.
A1 A2 அன்ஈக்குவலா இருந்தா இன்டென்சிட்டி கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. அப்ப A1 ஸ்கொயர்டு பிளஸ் A2 ஸ்கொயர்டு பிளஸ் 2A1 A2 காஸ் ஃபை. A1 ஸ்கொயர் ரீடைன், A2 ஸ்கொயருக்கு பதில் 2A1 போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணா 4A1 ஸ்கொயர்னு வந்துடும். A2க்கு பதில் 2A1 போட்டா 4A1 ஸ்கொயர்னு வந்துடும். காஸ் ஃபை ரீடைன். A1 ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் 1 பிளஸ் 4 5னு வந்துடும். பிளஸ் 4 காஸ் ஃபைன்னு வந்துடும். இந்த கொஸ்டின்ல மேக்சிமம் இன்டென்சிட்டி ஐஎம்னு சொல்றாங்க. பொதுவா நான் மேக்சிமம் இன்டென்சிட்டி ஐ மேக்ஸ்னு எழுதுவேன். ஃபார்முலா A1 பிளஸ் A2 ஹோல் ஸ்கொயர்டு. இவங்க ஐஎம்னு சொல்லியிருக்காங்க, அதனால நானும் நொட்டேஷனை மாத்திக்கிட்டேன். A2க்கு பதில் 2A1 போட்டா 3A1 ஹோல் ஸ்கொயர் வில் பிகம் அஸ் 9A1 ஸ்கொயர். இதுல இருந்து A1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா IM by 9 வரும். அதை இங்க ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப IM by 9 into 5 plus 4 cos sin எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. பட் இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா IM by 9 into 4 plus 5 cos sin இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆன்சர் அங்க வரல. அதனால நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பிக் பண்ண முடியாது, which is wrong. அப்ப மிச்ச 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். அது ஏதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மிச்ச 3 ஆப்ஷன்லயும் பாருங்களேன், சை பை 2ன்னு ஒரு சிம்பிள் வந்துருக்கு. கரெக்டா? அப்ப இங்க காஸ் சைன் இருக்கு, மிச்ச ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் காஸ் சை பை 2 இருக்கு. அப்ப இதை கொஞ்சம் மேக்ஸ் படி சிம்பிளிஃபை பண்ணும். அப்ப நான் என்ன பண்றேன், IM by 9 திருப்பி ரீடைன், இந்த 5 அகைன் 1 plus 4ன்னு எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் 1 ரீடைன் பண்றேன், அடுத்த 2 டேர்ம்லயும் 4 வெளியே எடுத்துட்டா 1 plus cos sin வந்துடும். IM by 9 ரீடைன், இந்த 1 ரீடைன், 1 plus cos sinங்கிறது ட்ரிக்னாமெட்ரி படி 2 cos squared psi by 2. ஏற்கனவே இங்க ஒரு 4 இருக்கிறதுனால 8 cos squared psi by 2 வந்துடும். இந்த ஆப்ஷன் இருக்கு, இதை பிக் பண்ணி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. A1 A2 அன்ஈக்குவல்னா இன்டென்சிட்டிக்கு இது, ஈக்குவல்னா இது. மேக்சிமம் மினிமா பிரைட் டார்க் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்னு வேர்ட் வந்துருச்சுன்னா இவங்களை பிக் பண்ணி அவ்வளவுதான். 9th கொஸ்டின் தேவையில்லப்பா, நோ நீட்னு போட்டுருங்க. சின்னதா ஒரு கிராஸ் மட்டும் பண்ணிருங்க, ஒரு சின்ன இன்ட்டு போட்டுருங்க, அது தேவையில்ல. அடுத்து எனக்கு கொஸ்டின் நம்பர் 13 வாங்க, சாரி 10 வாங்க. கொஸ்டின் நம்பர் 10. In a Young's double slit experiment, at 2 points on a screen, the waves from slit S1 and S2 have phase difference of 0 and lambda by 8. Find the ratio of intensities at the 2 points னு கேட்டிருக்காங்க. அதாவது டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஸ்லிட்ல இருந்து லைட் வெளியே வந்து ஆட் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல பேஸ் டிஃபரன்ஸ் 0, இன்னொரு பாயிண்ட்ல லாம்டா பை 8. இன்டென்சிட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க. A1 A2 பத்தி எதுவும் சொல்லலைன்னா நீங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்ப I is equal to 4A squared cos squared psi by 2. கவனமா பாருங்க. அட்டெம்ப்ட் 1ல பேஸ் டிஃபரன்ஸ், சாரி பாத் டிஃபரன்ஸ் வந்து 0. பாத் டிஃபரன்ஸ் 0னா பேஸ் டிஃபரன்ஸும் 0 தான். கரெக்ட் தானே? நீங்க இப்ப எண்ணுக்கு பதில் 0 போட்டாதான் பாத் டிஃபரன்ஸ் 0 வரும். அப்ப எண்ணுக்கு பதில் 0ன்னு போட்டீங்கன்னா இங்கே 0 போட்டா பேஸ் டிஃபரன்ஸ் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இப்ப பேஸ் டிஃபரன்ஸ் 0ன்னு போட்டு இன்டென்சிட்டி கண்டுபிடிங்க, என்ன ஆகும்? 4A squared cos squared 0ன்னு வந்துடும். cos squared 0 1, அப்படின்னா 4A squared. அட்டெம்ப்ட் 2ல அவங்க பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா லாம்டா பை 8. அப்ப லாம்டாவுக்கு பதில் 2 பை போட்டா பேஸ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். 2ம் 8ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 by 4ன்னு வரும். இப்ப இன்டென்சிட்டி கண்டுபிடிங்க. 4A squared ரீடைன் பண்றா, cos squared நீங்க என்ன பண்ணா 5 by 4 நீங்க போடணும். ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கிறதுனால 5 by 8 வந்துடும். 4A squared ரீடைன், இது 22.5. cos 22.5 வேல்யூ கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணா 0.853ன்னு வரும். இந்த மக்க பண்ணிடு, இது அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படுது. இப்ப ரேஷியோ போடுங்க. அட்டெம்ப்ட் 1ல 4A squared, அட்டெம்ப்ட் 2ல 4A squared into 0.853. 4A squared கேன்சல் ஆகி 1:0.853ன்னு வந்துடும். இதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. அடுத்து 13th கொஸ்டின் எடுங்க. சிம்பிளா தான் இருக்கும். அங்கங்க ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். The amplitude of 2 interfering light wave are 5 units and 2 units respectively. Find the ratio of the intensities of bright and dark band. Brightனா I max, darkனா I minimum. அப்ப I max ratio I minimum கேட்டிருக்காங்க. I maxனா A1 plus A2 whole squared, I minimumனா A1 minus A2 whole squared. A1 எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5 units,
A2 எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 யூனிட்ஸ். அப்ப 5 + 2 7, 7 ஸ்கொயர்ட் என்ன ஆயிரும்னா 49. 5 - 2 3, 3 ஸ்கொயர்ட் என்ன ஆயிரும்னா 9. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. டிக் பண்ணிருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22 எடுங்க. In Young's double slit experiment, constructive interference is produced at certain point P. The intensities of light at P due to individual source are 4 and 9 units. The resultant intensity at P will be. அதாவது டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல லைட் ஆட் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வருதுங்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா பிரைட் ஆர் மேக்ஸ், அந்த இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப ஐ மேக்ஸோட ஃபார்முலா என்ன? A1 + A2 ஹோல் ஸ்கொயர். அப்ப எனக்கு A1 A2 வேணும். கொஸ்டின்ல I1 4 யூனிட்னு சொல்லிட்டாங்க, I2 9 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. I1னா A1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, I2னா A2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இதுல இருந்து A1 கண்டுபிடிச்சா 2, A2 கண்டுபிடிச்சா 3 வரும். அப்ப 2 + 3 5 ஸ்கொயர் 25 வந்துடும். அவ்வளவுதான். நீ ஒரு விஷயத்த பொதுவா நல்லா புரிஞ்சுக்கிறனுப்பா. என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. நீ மேக்சிமா கேட்டாவே மினிமா கேட்பாங்க அப்படின்னு ரேஷியோ போடுறது, சம்பந்தமே இல்லாம டேட்டாவை எடுத்து உள்ள போறது. இப்ப I1 I2 கொடுத்துருக்காங்க, அதை வச்சு A1 A2 நீ அப்டைன் பண்ணணும். போன ப்ராப்ளத்துல A1 A2 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆம்பிளிடியூட் கொடுத்துருக்காங்களா, இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க. சில நேரத்துல ஐமேக்ஸ் ஐ மினிமா கொடுத்துட்டு A1 A2 கேட்கலாம், ரிவர்ஸ் வரலாம். சோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு கரெக்டா ரெகனைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வரும். இதான ஈஸி அப்படின்னு கடந்து போயிடும், படிக்க மாட்டோம், ஸ்பாட்ல போய் மாட்டிக்கும். அதனால சின்ன விஷயமா இருந்தாலும் கவனமா இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு ப்ராப்ளம் அடுத்து வந்திருக்கு. 23 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கணும். In Young's double slit experiment, the area of two slits used happen to be in the ratio 1:4. Find the ratio of maximum intensity to minimum intensity in the interference pattern. அவங்க டிமாண்ட் பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் தான். ஐமேக்ஸ் ரேஷியோ ஐ மினிமம் கேட்டிருக்காங்க. ஐமேக்ஸ்னா A1 + A2 ஹோல் ஸ்கொயர்டு, ஐ மினிமம்னா A1 - A2 ஹோல் ஸ்கொயர்டு. A1 A2 வேணும். ஆனா அவங்க அதை கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லிட்டோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்லிட்ல இருந்தா லைட் வெளியே வருது. அப்ப லைட் சைஸ், லைட் சோர்ஸோட ஏரியா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். க்ளூ என்னன்னா இன்டென்சிட்டியும் ஏரியாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இன்டென்சிட்டி ரேஷியோ கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வரும்? ஏரியா ரேஷியோ வரும். அந்த ஏரியா ரேஷியோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. I1னா A1 ஸ்கொயர்டு, I2னா A2 ஸ்கொயர்டு, which is 1:4. அப்ப A1 ரேஷியோ A2 என்ன ஆயிரும்னா 1:2ன்னு வந்துடும். A1க்கு பதில் 1, A2க்கு பதில் 2ன்னு போட்டா 3 ஸ்கொயர் 9 வந்துடும். இதுல -1 ஸ்கொயர் 1ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் ஈஸி, இது தெரிஞ்சா. அப்ப இன்டென்சிட்டியும் ஏரியா ஆஃப் ஸ்லிட் இல்ல ஏரியா ஆஃப் லைட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறது உனக்கு தெரியலன்னா இது கஷ்டம். அப்ப இந்த மாதிரி இன்டென்சிட்டி யாருக்கெல்லாம் ப்ரொபோர்ஷனல், யாருக்கெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இதுல எதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், அதெல்லாம் கவர் ஆகுற மாதிரி நான் ப்ராப்ளம்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டேன். அப்ப நீ ஒழுங்கா எல்லா ப்ராப்ளம் பார்த்தா எல்லா க்ளூஸும் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். ஓகே தானே? 24. In Young's experiment, the intensity ratio of two coherent sources are 81:1. Calculate the ratio between maximum and minimum. Again, Imax ratio, I minimum கேட்டிருக்காங்க. Imax ஓட ஃபார்முலா A1 + A2 ஹோல் ஸ்கொயர். I minimum ஓட ஃபார்முலா A1 - A2 ஹோல் ஸ்கொயர். இன்டென்சிட்டி ரேஷியோ கொடுத்திருக்காங்க. I1 ரேஷியோ I2 81:1ன்னு சொல்லியிருக்காங்க. I1னா A1 ஸ்கொயர்டு, I2னா A2 ஸ்கொயர்டு, which is 81:1. அப்ப A1 ரேஷியோ A2 என்ன ஆயிரும்னா 9:1. அப்ப 9 + 1 என்ன ஆயிரும்னா 10, 10 ஸ்கொயர்டு 100, 9 - 1 என்ன ஆயிரும்னா 8, 8 ஸ்கொயர்டு 64. 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 25:16. டிக் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 26 வாங்க, இம்பார்ட்டன்ட் போட்டுங்க. 26 important. How will the intensity of maxima and minima in Young's double slit experiment change if one of the slit is covered by transparent paper which transmits only half the light of intensity இருக்கா? அந்த கடைசி வார்த்தை இன்டென்சிட்டி அடிச்சுட்டு ஆம்பிளிடியூட்னு மாத்திக்கோங்க. நான் ஆக்சுவலா half the amplitude சொல்யூஷனை டீல் பண்ணிட்டேன்.
அதனால கொஸ்டினை மாத்திக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க கவனமா கவனிக்கணும். கவனிங்க, இங்க பாருங்க. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 ஸ்லிட் இருக்கும், அதுல இருந்து லைட் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் லைட்டும் ரெண்டாவது லைட்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆட் ஆகுது. அப்ப மேக்ஸிமம் வரலாம், மினிமம் வரலாம், இல்ல ரேண்டமும் வரலாம். அது பிரச்சனை கிடையாது. இதுல இந்த 2 லைட்ல ஒரு லைட்டுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் வைக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு லைட் இருக்கு, முன்னாடி ஒரு பேப்பர் வச்சுட்டா இந்த லைட் பேப்பருக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். பேப்பருக்குள்ள போயிட்டு வெளியே வரப்ப அதோட ஆம்பிளிடியூட் பாதியா குறையும். இப்ப பாதியா ஆம்பிளிடியூட் குறைஞ்சிருச்சா, இவன் போய் என்ன ஆகுறான்னா இன்னொரு லைட்டோட ஆட் ஆகுறான். ஆட் ஆகி மேக்ஸிமா வருது. ப்ரீவியஸ் ஒரு மேக்ஸிமா வந்திருக்குல்ல, இந்த பேப்பர் இல்லாம ஒரு மேக்ஸிமா வந்திருக்குல்ல, பேப்பர் இல்லாம ஒரு மினிமா வந்திருக்குல்ல, பேப்பர் இல்லாம அந்த மேக்ஸிமா மினிமாவுக்கும் பேப்பர் வச்சதுக்கு அப்புறம் வர மேக்ஸிமா மினிமாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எப்படி சஃபர் ஆயிருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு. அப்ப நான் முதல்ல மேக்ஸிமா முடிச்சிடுறேன். கவனமா பார்த்துட்டே வாங்க, நோட் பார்க்காதீங்க. மேக்ஸிமாவோட ஃபார்முலா A1 + A2 ஹோல் ஸ்கொயர். அட்டெம்ப்ட் 1ல நான் A1 A2 ஈக்குவல்னு நானா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்ப மேக்ஸிமா என்ன ஆகும்னா 4A1². அட்டெம்ப்ட் 2ல ரெண்டாவது லைட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பேப்பரை வச்சுட்டாங்க. அதனால அதோட ஆம்பிளிடியூட் என்ன ஆகுதுன்னா பாதியா குறையுது. அப்ப A1/2ன்னு போட்டேன். இப்ப மேக்ஸிமா என்ன ஆகும்னு டீல் பண்ணுங்க. மேக்ஸிமா என்னப்பா ஆகும்? A1 + A1/2 அப்படின்னா என்ன ஆயிரும்? 3A1/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணா 9A1²/4. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 2.25A1² வரும். ஆல்ரெடி 4A1², இப்ப என்ன இருக்கு? 2.25A1² இருக்கு. அப்படின்னா மேக்ஸிமா குறையுது. இதே மாதிரி மினிமா டீல் பண்ணுங்க. மினிமாவோட ஃபார்முலா A1 - A2 ஹோல் ஸ்கொயர். அட்டெம்ப்ட் 1ல A1 A2 ஈக்குவல். அப்ப மினிமா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அட்டெம்ப்ட் 2ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா A2 = A1/2 இருக்கு. அப்ப மினிமா உங்களுக்கு என்ன ஆகும்? A2க்கு பதில் நீங்க A1/2ன்னு போட்டா A1 - A1/2 என்ன ஆகும்னா -A1/2ன்னு வரும். அதை ஸ்கொயர் பண்ணா A1²/4ன்னு வரும். A1²/4ங்கிறது 0.25A1². ஏற்கனவே 0, இப்ப என்ன இருக்கு? ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, 4A1² சூப்பரா இருக்குன்னு அர்த்தம், பிரைட். 2.25A1² பிரைட்டோட குவாலிட்டி என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரைட் குவாலிட்டி டிக்ரீசஸ். மினிமானா 0 வரணும், அதான் சூப்பர் டார்க். 0 வராம ஒரு நம்பர் வருது. நம்பர் வந்துருச்சுனாவே அது வெளிச்சம். அப்ப டார்க்ல வெளிச்சம் வந்துருச்சு. டார்க்ல வெளிச்சம் வந்துருச்சுன்னா டார்க்கோட குவாலிட்டி என்ன ஆகுது? குறையுதுன்னா. நம்பரா பார்த்தா இன்க்ரீஸ் ஆகுது. இங்க எனக்கு நம்பர் முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். கருப்பா ஒரு முடி இருக்கு, அதான் கருப்பு கலர் முடி. செம்பட்டையா ஒரு முடி இருந்ததுன்னா அது கருப்பு முடி கிடையாது. கருப்புனா உனக்கு ஒண்ணுமே வரக்கூடாது, வரல, இதான் கருப்பு, டார்க். இதுல கொஞ்சோண்டு நம்பர் வந்துருச்சுன்னா வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப கருப்பு டார்க்ல வெளிச்சம் வந்துருச்சுன்னா டார்க் குவாலிட்டி என்ன ஆயிடுச்சு? போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. நீ நோட்ஸ்ல இதை எழுதிடு. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா பிரைட் குவாலிட்டி டிக்ரீசஸ், இந்த இடத்துல என்ன பண்ணுங்க டார்க் குவாலிட்டி டிக்ரீசஸ்னு எழுதுங்க. இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். ஏன்னா நம்ம நம்பரை பார்த்து என்ன பண்ணிடுவோம், இது இன்க்ரீசஸ்ல போட்டுருவோம். போட்டுறக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் என்ன பண்றேன், குவாலிட்டியை பத்தி சேர்த்து பேசுறேன். ஸோ பிரைட் குவாலிட்டி டிக்ரீசஸ், டார்க் குவாலிட்டி டிக்ரீசஸ். ப்ராப்ளம் நம்பர் 27 28 நோ நீடு. ஏன்னா இந்த ரெண்டு ப்ராப்ளமும் நம்மளுக்கு சிலபஸ் ஒத்து வர ப்ராப்ளம் கிடையாது, சம்பந்தமே இல்லாத ப்ராப்ளம். அதனால ரெண்டுலயுமே சின்னதா கிராஸ் போட்டுருங்க. இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, அதை பார்த்து எழுதுங்க. அடுத்து 31 வாங்க. 31. Two coherent monochromatic light beams of intensities I and 4I are superposed. The maximum and minimum possible intensities in the resulting beam are கேட்டிருக்காங்க. கவனிங்கப்பா. அகைன் அதே ஸ்டைலான கொஸ்டின் தான். சூப்பர் போஸ்ட்னு ஒரு வார்த்தை வருது. சூப்பர் போஸ், சூப்பர் இம்போஸ், சூப்பர் பொசிஷன், இப்படி எல்லாம் வேர்ட் வந்துச்சுன்னா அது எதை மீன் பண்ணுதுன்னா ஆடிங் ஆஃப் டூ லைட்டை தான் மீன் பண்ணுது. மேக்ஸிமாவும் மினிமாவும் கேட்டிருக்காங்க. ஐமேக்ஸோட ஃபார்முலா A1 + A2 ஹோல் ஸ்கொயர்டு.
கொஸ்டின்ல I1க்கு பதில் ஐன்னு சொல்லியிருக்காங்க, I2க்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4I சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த I1 I2 இருக்குல்ல ஏதோ ஒரு வகையில நம்பரா இருந்தது. இப்ப நம்பரா இல்லாம சிம்பிளா இருக்கு. சிம்பிளா இருக்கிறப்ப சில நேரங்கள்ல ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா மாறும். அப்படி கஷ்டமா மாறுற மாதிரி தோணுச்சுன்னா A1க்கு பதில் √I1, A2க்கு பதில் √I2ன்னு மாத்திருங்க. எப்படி ரூட் போடுங்க. √I1 என்ன ஆயிரும்? A1 வந்து √I2 A2. I1க்கு பதில் என்ன இருக்கு? ஐன்னு இருக்கு. அதை ஃபில் பண்ணுங்க. அப்ப √I பிளஸ் √I2க்கு பதில் என்ன இருக்குன்னா 4I ஹோல் ஸ்கொயர்டு. ரெண்டுலயுமே எனக்கு √I காமனா இருக்கு. வெளியே எடுத்து √I வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? √1. √1ங்கிறது 1 பிளஸ் √I வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? √4. √4ங்கிறது 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. 2 + 1 3 ஸ்கொயர் 9 ஆயிரும். √I ஹோல் ஸ்கொயர் ஐன்னு வந்துடும். அப்ப I max வந்து 9I வரும். அடுத்து I மினிமா டீல் பண்ணுங்க. I மினிமாவோட ஃபார்முலா என்ன? A1 - A2 ஹோல் ஸ்கொயர். A1க்கு பதில் √I1, A2க்கு பதில் √I2 ஹோல் ஸ்கொயர்டு. √I1க்கு பதில் I, √I2க்கு பதில் 4I ஹோல் ஸ்கொயர்டு. ரெண்டுலயுமே √I காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டா √I வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் √1. √1னா 1 மைனஸ் √I வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் √4. √4னா 2. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர்டு. √I ஸ்கொயர் பண்ணா வெறும் I ஆயிரும். -1 ஸ்கொயர் பண்ணா +1 ஆயிரும். இவ்வளவுதான் ஆன்சர். இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே தானே? டிக் பண்ணிடுங்க. அடுத்து 33 எடுங்க. The ratio of maximum and minimum intensities in an interference pattern is 36:1. What is the ratio of amplitudes of the two interfering waves னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. Imax ratio I minimum கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 36:1. ரேஷியோனா நீ இப்படி எழுதலாம், இல்ல நடுவுல 2 டாட் போட்டா அந்த ஸ்டைல்ல எழுதலாம். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி எழுதிக்கலாம். Imaxனா A1 + A2 ஹோல் ஸ்கொயர். I minimumனா A1 - A2 ஹோல் ஸ்கொயர் is equal to 36/1. ரூட் எடுத்தா A1 + A2 A1 - A2 is equal to என்ன ஆயிரும்னா 6ன்னு வந்துடும். கிராஸ் பண்ணுங்க. A1 + A2 is equal to 6A1 - 6A2. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 7A2 is equal to 5A1. இதுல இருந்து A1/A2 கண்டுபிடிச்சா 7/5 வரும். இதான் ஆன்சர். அவங்க ஆம்பிளிடியூட் ரேஷியோ கேட்டிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நோட்ஸ்ல 5/7 இருக்கும், அதை அடிச்சுட்டு 7/5 மாத்திக்கங்க. மாத்திட்டு JEE 2019 நோட்ஸ் எடுங்க. இந்த நோட்ஸை கையிலேயே வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் 2 ப்ராப்ளம் இதுல பார்க்கணும். JEE 2019 நோட்ஸ் சீக்கிரம் எடுங்க எல்லாரும். நோட்ஸ் இல்லைன்னா பக்கத்துல பாருங்க. பக்கத்துலயே நோட்ஸ் இல்லைன்னா நான் கொஸ்டின் ரீட் பண்றப்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரி, நான் கொஸ்டின் ரீட் பண்றேன், கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. Two coherent sources produces waves of different intensities which interfere. After interference, the ratio of maximum intensity to minimum intensity is 16. The intensity of waves are in the ratio னு கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் டு மினிமம் இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து 16ன்னு சொல்லிட்டாங்க. இன்டென்சிட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க. கவனிங்க. அப்ப Imax/I minimum 16. Imaxனா A1 + A2 ஹோல் ஸ்கொயர். I minimumனா A1 - A2 ஹோல் ஸ்கொயர் is equal to 16. இதுக்கு அப்படியே ரூட் எடுத்தா A1 + A2 A1 - A2 is equal to 4ன்னு வரும். கிராஸ் பண்ணுங்க. அப்ப A1 + A2 is equal to 4A1 - 4A2. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5A2 is equal to 3A1 வந்துடும். A1/A2 கண்டுபிடிச்சா 5/3ன்னு வரும். A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர் டீல் பண்ணா 25/9 வந்துடும். A1 ஸ்கொயர்னா I1, A2 ஸ்கொயர்னா I2. அவங்க இன்டென்சிட்டி ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, which is 25/9. அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஸ்டின் JEEல வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த நோட்ஸ்ல 4 கொஸ்டின் இருக்கு இந்த ஸ்டைல்ல. 4மே ஈஸி தான். ஆனா இந்த மாதிரி கேட்க கூடாது. ரொம்ப ஈஸியா கேட்டா எல்லாருமே எழுதிடும். நல்லா இருக்காது. கொஞ்சமாவது வித்தியாசமா இருக்கணும், ட்விஸ்டடா இருக்கணும். அப்பதான் அந்த மார்க் டிஃபரன்ஸ் வரும். ஈஸியா இருந்தா நல்லா படிக்காதவங்க கூட சில நேரம் மார்க் வாங்கி முன்னாடி வருவோம். அது அவ்வளோ
அவ்வளவு எத்திக்ஸ் நான் சொல்ல மாட்டேன். அதனால எல்லா ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின் இருக்கணும். ஈஸி, மாடரேட், டஃப்னு இருக்கணும். எல்லாரும் ஒரு மினிமம் மார்க் வாங்கணும். ஆனா எல்லாராலையும் மேக்சிமம் மார்க் வாங்க முடியாத மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகே, அடுத்து நேரா என்ன பண்ணுங்கன்னா இதே நோட்ஸ்ல 7th கொஸ்டின் போயிடும். 7th கொஸ்டின். In an interference experiment, the ratio of amplitudes of coherent waves A1 by A2 is equal to 1 by 3. The ratio of maximum and minimum intensities of fringe will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. A1 by A2 வந்து 1 by 3ன்னு சொல்லிட்டு Imax ரேஷியோ I minimum கேட்டிருக்காங்க. Imaxோட ஃபார்முலா என்னன்னா A1 plus A2 whole squared. I minimum A1 minus A2 whole squared. நான் நோட்ஸ்ல என்ன பண்ணிருப்பேன்னா A2 is equal to 3A1 கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்சு A2க்கு பதில் 3A1 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிருப்பேன். அப்படியும் பண்ணலாம், இன்னும் ஃபாஸ்டரா கூட பண்ணலாம். A1 1, A2 3. அப்போ 1 plus 3 என்ன ஆயிருந்தா 4. 4 ஸ்கொயர்ட் என்ன ஆயிருந்தா 16. 1 minus 3 என்ன ஆயிருந்தா -2. -2 ஸ்கொயர்ட் 4. ரேஷியோ போட்டா 4:1. இப்படி பண்ணிக்கலாம். 8th கொஸ்டின் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் போடும். 8th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். In a Young's double slit experiment, the ratio of slit width is 4:1. The ratio of maximum of intensity of maxima to minima close to central fringe on the screen will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேக்சிமா டு மினிமா ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஐமேக்ஸ் ரேஷியோ ஐ மினிமம் டார்கெட். ஐமேக்ஸ்னா A1 plus A2 ஹோல் ஸ்கொயர்டு. ஐ மினிமம்னா A1 minus A2 ஹோல் ஸ்கொயர்டு. A1 A2 வேணும். அவங்க கொஸ்டின்ல ஸ்லிட் வித் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. க்ளூ என்ன அப்படின்னா இன்டென்சிட்டியும் ஸ்லிட் வித்தும் டைரக்ட்லி ப்ரொபோஸ். நான் ஏற்கனவே ஒரு க்ளூ கொடுத்திருந்தேன். இன்டென்சிட்டியும் ஏரியா ஆஃப் ஸ்லிட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸ்லிட்டுக்கு பதில் சோர்ஸ்னு கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது உனக்கு தெரியணும். இது தெரிஞ்சா ஈஸியா டீல் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ல எனக்கு இன்டென்சிட்டி ரேஷியோ வேணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்லிட் வித் ரேஷியோ, அது 4:1 சொல்லிட்டாங்க. I1க்கு பதில் A1 ஸ்கொயர்டு, I2க்கு பதில் A2 ஸ்கொயர், விச் இஸ் 4:1. அப்ப A1 ரேஷியோ A2 என்ன ஆயிருந்தா 2:1 வரும். A1க்கு பதில் 2, A2க்கு பதில் 1 போட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 வந்துடும். A1க்கு பதில் 2, A2க்கு பதில் 1 போட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 வந்துடும். இவ்வளவுதான் ஆன்சர். இதே நோட்ஸ்ல 5th கொஸ்டின் எடுங்க. 5th கொஸ்டினோட சொல்யூஷன் நீங்க பார்க்காதீங்க. அது கொஞ்சம் நான் குழப்பி எழுதிட்டேன். கரெக்ட் தான், ஆனா கொஞ்சம் ஒரு சுத்திட்டேன். நான் இப்ப உங்களுக்கு நடத்துற மாதிரி எழுதிக்கங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நடத்துற மாதிரி எழுதிக்கங்க. அது உனக்கு ஈஸியா இருக்கும். In Young's double slit experiment, the path difference at a certain point on the screen between the two interfering waves is 1/8 of wavelength. The ratio of intensity at this point to that at the center of bright fringe is close to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத் டிஃபரன்ஸ் 1/8 ஆஃப் வேவ்லென்த்ங்கிறாங்க. அப்ப λ/8. அப்ப அங்க லைட் ஆட் ஆகும்ல, அந்த இன்டென்சிட்டிக்கும் சென்ட்ரல் பிரைட்ங்கிற அந்த இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. A1 A2 பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். I is equal to 4A squared cos squared psi by 2. ரேஷியோங்கிறனால ரெண்டா பிரிச்சு நடுவுல 2 டாட் வச்சுட்டாங்க. அட்டெம்ப்ட் 1ல பாத் டிஃபரன்ஸ் λ/8ங்கிறாங்க. லாம்டாவுக்கு பதில் 2π போட்டீங்கன்னா பேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சிரும். அப்ப பேஸ் டிஃபரன்ஸ் π/4, அதை இங்க போடுங்க. அப்போ 4A squared cos squared, நீங்க π/4 போட்டீங்கன்னா π/8 வரும். அட்டெம்ப்ட் 2ல சென்ட்ரல் பிரைட்ங்கிறாங்க. சென்ட்ரல் பிரைட்னா பாத் டிஃபரன்ஸ் 0. நான் சொன்னல எண்ணுக்கு பதில் 0 போட்டா அதுக்கு பேர் என்ன, சென்ட்ரல் பிரைட். அப்ப எண்ணுக்கு பதில் 0 போட்டீங்கன்னா பேஸ் டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 0 தான் வரும். அப்ப பேஸ் டிஃபரன்ஸும் 0. இதுக்கு இன்டென்சிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா 4A squared cos squared 0ன்னு வந்து 4A squared கேன்சல். நான் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துல இதோட நம்பரை மனப்பாடம் பண்ண சொல்லிட்டேன். 0.853ன்னு வரும். ரேஷியோ இது வந்து 1. இதான் ஆன்சர். இதே மாதிரி எழுதிக்கோ, இது சிம்பிளா இருக்கும். நான் இங்க கொஞ்சம் சுத்துன்னு சுத்திட்டேன், அதனால இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சீக்கிரம் முடிங்க. நோட்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேஜ்ல கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதிக்கங்க. அந்த நோட்ஸ்ல போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. JEE 2019ல எத்தனாவது கொஸ்டின் இது, 5th கொஸ்டின் போட்டு எழுதிக்கங்க.
டேட் 27 தானே இன்னைக்கு. நாளைக்கு கிளாஸ்ல இதெல்லாம் திருப்பி நடத்த மாட்டேன். ஏன்னா இன்னைக்குதான் நடத்திருக்கேன். நாளைக்கு மதியம் திருப்பி பார்க்க போறோம். அதனால இது போர்ட்ல தான் இருக்கும், அழிக்க மாட்டேன். ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போயிடுவோம். சண்டே கிளாஸ்னாவே டெஸ்ட்டுக்கு பயந்துட்டு நிறைய பேர் லீவ் போடுறீங்க. முட்டாள்தனம். ஒரே ஒரு விஷயம் தான், நாம என்ன செய்யறோமோ அதுக்கான பலனை கண்டிப்பா அறுவடை பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அழிக்கலாமா? என்ன ஜெகதீஷ் ஏதோ யோசிக்கிறீங்க? அதெல்லாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம பண்றதுக்கு தான் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, இப்ப இது தேவையில்ல நம்மளுக்கு, இதுவும் இருக்கட்டும், நாளைக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். இப்ப பாத் டிஃபரன்ஸ் லாம்டானா நீங்க லாம்டாவுக்கு பதில் 2π போட்டா பேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சிரும். பாத் டிஃபரன்ஸ் வந்து லாம்டா பை 2னா பேஸ் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 2π/2 பைன்னு வந்துடும். அப்ப பாத் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டாவா இருந்தா நீ பேஸ் டிஃபரன்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் பாத் டிஃபரன்ஸ் 200ன்னு ஒரு நம்பரா இருக்கு, அப்ப பேஸ் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? அப்போ ஒரு சிக்கல் வருதா? அந்த சிக்கலை சரி பண்றதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா, அதை வச்சு ப்ராப்ளம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் வரைகிறேன். இதுல 2π தான் கவர் ஆகும். நீ இந்த வேவை இன்னும் அகலமா வரைஞ்சாலும் 2π தான், இந்த மாதிரி சின்னதா வரைஞ்சாலும் 2π தான். ஒரு வேவ் கவர் பண்ற அந்த டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த் லாம்டா. நீங்க லாம்டா டென்ஸ் டு 2πன்னு போடலாம். இது வந்து டென்ஸ் டுன்னு சொல்லுவோம். நான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2πன்னு சொல்றேன். ஏன்னா லாம்டாவோட யூனிட் மீட்டர், 2πயோட யூனிட் ரேடியன். அப்ப ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஆனா ரெண்டு என்னதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மேப் ஆயிடும். ஏன்னா இதுக்குள்ள இதுதான் வரும், இல்ல இதுக்குள்ள இதுதான் வரும். அதனால இப்படி எழுதலாம். இப்ப நான் செகண்ட் வேவை வரைகிறேன். ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை நீங்க மீட்டர்ல சொன்னா பாத் டிஃபரன்ஸ், ரேடியன்ல சொன்னா பேஸ். அப்படிதான் இங்க நடத்துனேன். அப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். என்ன இதுல செகண்ட் வேவை இங்கே வரைஞ்சா கன்ஜஸ்டடா இருக்குங்கிறதுனால நாம என்ன பண்ணோம்னா கீழே தனியா வரைஞ்சுக்கிட்டோம். இதுல நான் பக்கத்திலேயே வரைஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல பாத் டிஃபரன்ஸோட யூனிட் மீட்டர், லாம்டாவோட யூனிட் மீட்டர் தான். அப்ப லாம்டாவுக்கு நேரா பாத் டிஃபரன்ஸ் போடும். பேஸ் டிஃபரன்ஸோட யூனிட் ரேடியன், 2πயும் ரேடியன் தான். அப்ப அதுக்கு நேரா சை போடும். இதை நீ மாத்தி போட்டக்கூடாது. நிறைய பேர் இதை கரெக்டா பண்ணுவான், கரெக்டா ஒரு கொஸ்டின் நம்ம படிச்ச மாதிரியே இருக்குன்ட்டு பண்ணுவேன். ஆனா இதை மாத்தி போட்டுரும். அதை கரெக்டா போடுங்க, அந்தந்த யூனிட்டுக்கு நேரா போடுங்க. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா சை இஸ் ஈக்குவல் டு 2π பாத் டிஃபரன்ஸ் பை லாம்டான்னு வந்துடும். இதான் அந்த ஃபார்முலா. ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாத, ஸ்பாட்ல டெவலப் பண்ணுங்க. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, பாத் டிஃபரன்ஸ் லாம்டானா பேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரணும்? 2π வரணுமா? செக் பண்ணி பாருங்க. இதுக்கு பதில் லாம்டா போட்டா லாம்டா லாம்டா கேன்சல் ஆகி 2π. நீ மாத்தி போட்டா வராது. அப்ப அதை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் மாத்தி ஈட்டி போட்டிருக்குமான்ட்டு. இப்ப நம்மளோட ரெகுலர் நோட்ஸ்ல 4th ப்ராப்ளம். ரெகுலர் நோட்ஸ்ல 4th ப்ராப்ளம். சிம்பிள். The wavelength of light is 450 nanometer. How much space it will differ for path of 3 millimeter? பாத் டிஃபரன்ஸ் 3 மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டு பேஸ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதான் ஃபார்முலா. 2π ரீடைன் பண்ணுங்க. பாத் டிஃபரன்ஸ் 3 மில்லிமீட்டர், அதை மீட்டரா மாத்துங்க. வேவ் லென்த் 450 நானோமீட்டர், அதையும் மீட்டரா மாத்துங்க. சிம்பிளிஃபை பண்ணி நீங்க ஆன்சர் எடுத்துங்க. எப்ப இது ஈஸியா மாறும்? ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா மாறும். ஃபார்முலா தெரியலன்னா கொஸ்டின் புரியும், என்ன பண்றதுன்னே தெரியாது. நிறைய நேரங்கள்ல கொஸ்டினே புரியாது, ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஃபீல் பண்ணும். நான் இப்ப இந்த ஒர்க் இருக்குல்ல, இதே நோட்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட்ல தியரி எழுதி இருக்கிற ஒரு 5-6 பேஜ் தியரி தான் வரும். அதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதே எழுதி டிக் பண்ணிருக்கேன்.
அடுத்து எனக்கு இந்த கொஸ்டின் பக்கத்துல எழுதுங்க. கோ டு ப்ராப்ளம் நம்பர் 17 போடுங்க. நேரா 17 போயிருங்க. The path difference between two monochromatic light waves of wavelength 4000 Armstrong is 2 into 10 power minus 7 meter. Find the phase difference between them. Path difference ஒரு நம்பரா கொடுத்துட்டு phase difference கேட்டிருக்காங்க. அப்ப அகைன் இதே ஃபார்முலா தான். psi is equal to 2 pi. Path difference 2 into 10 power minus 7 மீட்டர்னு இருக்கு. போட்டா வேவ் லென்த் 4000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா 10 power minus 10. சால்வ் பண்ணா பைன் வந்து அவ்வளவுதான் முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கான கண்டென்ட் ஓவர். நாளைக்கு கிளாஸ்ல நாம என்ன பண்ணலாம், இதோட தொடர்ச்சியா இருக்கிற டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து அதுல சில டெரிவேஷன் ஒர்க்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு நாம என்ன பண்ணலாம், அதுல ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ நாளையோட இன்டர்ஃபரன்ஸ் முடிஞ்சிடும். நியூ இயர் அன்னைக்கு டைஃப்ராக்ஷன் நடத்துவோம். ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு நியூ இயர் அன்னைக்கு. ஏன்னா போன வெனஸ்டே நான் உங்களுக்கு போடல, அதனால இந்த வெனஸ்டே டெஃபினட்டா கிளாஸ் இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ் தான் இருக்கும். என்னடா டைமிங் வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லுங்க என்ன டைமிங் வச்சுக்கலாம். மார்னிங் ரொம்ப ஏர்லி மார்னிங் வைக்க முடியாது. 9 to 10:30 ஓகேவான்னு கேட்டுருக்கோம். ஏன்னா ஏர்லி மார்னிங் எனக்கு வேற ஒரு பேட்ச் இருக்கு, முடிச்சுட்டு நானே 8 மணிக்கு தான் வருவேன். 9 to 10:30 வச்சுக்கலாம். இப்ப முடிஞ்சிருச்சு. ஆன்லைன்ல இருக்கிறவங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்ப்பா. தேங்க்யூ.